23வது ஸ்லோகம். ததேத்யுக்த்வாதி விஸ்வஸ்தா பாவிகார்யே கிருதோத்யமா நஹுஷஸ்தாம் சமாலோக்ய முதிதோ வாக்கியம் அப்ரவீத். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு ஃபியூச்சரில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மனசில் திருடப்படுத்திண்டு சஜீதேவி அங்கேருந்து போனா. நகுஷன் அவளை பார்த்து சந்தோஷத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னான். 24வது ஸ்லோகம். ஸ்வாகதம் சத்யவஜனை ஸ்வததீனோஸ்மி காமினே. ஸ்வாகதம் சத்யவஜனை ஸ்வததீனோஸ்மி காமினே. தாசோஹம் தவ சத்யேன பாலிதம் வஜனம் துவயா. சத்திய வஜனங்களால உனக்கு சுவாகதம் ஏ அழகி, நான் உனக்கு அடிமை, சத்தியமாயிட்டும் நான் உன்னோட தாசன். நீ சொன்ன வாக்க பாலிச்சாய், சொன்னபடி திரும்பி வந்துட்டாய். 25வது ஸ்லோகம். யதாகதா சமீபே மே துஷ்டோஸ்மி மிதபாஷினி நஜ व्रीडा त्वया कार्या பக்தம் மாம் பஜ சுஸ்மிதே. தேவைக்கு மட்டும் பேசுறவளே, வளவளான்னு பேசின்னு இருக்காம அவசியத்துக்கு மட்டும் பேசுறவளே, நீ என்னோட பக்கத்துல வந்தோடனே எனக்கு குஷி ஆயாச்சு. இனி உனக்கு லஜ்ஜை ஒன்றும் வேண்டாம், உன்னோடு பக்தனான என்ன ஆசிரயிச்சுக்கோ. காரியம் வத விஷாலாட்சி கரிஷ்யாமி தவ பிரியம். உனக்கு பிரியமாயிருக்கிறது என்னவாக்கும் அப்படின்னு சொல்லு, அதை நான் சாதிச்சு தரேன் அப்படின்னு நகுஷன் அப்படிங்கிற இந்திரன், இப்போதைய இந்திரன் சஜீதேவி கிட்ட சொன்னான். அதுக்கு சஜீதேவி பதில் சொன்னான். அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். 26வது ஸ்லோகம். சர்வம் கிருதம் त्वया காரியம் மம கிருத்ரிம வாசவா. கிருத்ரிம வாசவா, டூப்ளிகேட் இந்திரா, எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கேள் அப்படின்னு சஜீதேவி சொன்னா. 26வது ஸ்லோகத்தில் மொத்தம் 2 லைன் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் லைன் இதுக்கு முன்னாள்த்த ஸ்லோகத்தில் நம்ம சேர்த்தி அர்த்தத்தை பார்த்தோம். காரியம் வத விஷாலாட்சி கரிஷ்யாமி தவ பிரியம் அப்படின்னு நகுஷன் சஜீதேவிட்ட சொன்னது. அதனோட 2வது லைனாக்கும் சஜீதேவியோடு ஆன்சர். சர்வம் கிருதம் त्वया காரியம் மம கிருத்ரிம வாசவா அப்படின்னு எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்கேள். 27வது ஸ்லோகம். மனோரதோஸ்தி மே தேவா ஸ்ருணு சித்தேதுனா விபோ வாஞ்சிதம் குரு கல்யாண त्वद्वशाहमहद பரம். வாஞ்சிதம் குரு கல்யாண त्वद्वशा அஹமதஹ பரம். त्वद्वशाஹமத பரம். இருந்தாலும் விபோ, என்னோட மனசுல இப்போ ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்கள் சாதிச்சு தரணும். அதுக்கப்புறம் நான் உங்களோட மனைவியாயிட்டு இருந்துக்கிறேன். 28வது ஸ்லோகம். பிரவீமி மானசோல்சாஹம் துவம் தம் கர்த்துமிஹார்ஹசி. சஜீதேவி சொன்னா, நான் சொல்றேன், என்னோட மனசுக்கு
ஒரு தெம்பு வர்றதுக்கு வேண்டிட்டு நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு. அதாக்கும் 28வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன், அதில் 2வது லைன் நகுஷன் பதில் சொல்றதாக்கும். அதனால நகுஷ உவாச்சா காரியம் துவம் ப்ரூஹி சந்திராஸ்யே கரோமி தவ வாஞ்சிதம். சந்திரனோடு முகம் போல அழகாயிருக்கிறவளே சொல்லு, உனக்கு நான் என்ன செய்யணும், அதை நான் செஞ்சு தர்றேன். 29வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் நகுஷன் சொல்லுற மாதிரியும் 2வது லைன் சஜீதேவி சொல்லுற மாதிரியுமாக்கும் உள்ளது. 29வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் அலப்யமபி தாஸ்யாமி அலப்யமபி தாஸ்யாமி துப்யம் சுப்ரு வதஸ்வமா. கிடைக்காத விஷயமாக்கும்னா புரியும், ஏ அழகி நான் அதை உனக்கு சாதிப்பிச்சு தருவேன், சொல்லு என்ன வாக்கும் உனக்கு வேணும். சஜிதேவி பதில் சொல்லுறா ஷஜ்யுவாஜா. 29வது ஸ்லோகத்தில் 2வது லைன் கதம் பிரவீமி ராஜேந்திரா பிரத்யயோ நாஸ்தி மேதவா. ராஜாவே நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு உங்களில் அப்படியொன்னும் நம்பிக்கையொன்னும் இல்லை, நான் கேட்டதை நீங்கள் நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. 30வது ஸ்லோகம் சபதம் குரு ராஜேந்திரா யத் கரோமி பிரியம் தவ ராஜான சத்யவஜசோ துர்லபா ஏவ பூதலே. நகுஷராஜாவே, நான் உங்களுக்கு ஃபேவராயிட்டு நடக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சபதம் செய்யணும். இந்த உலகத்தில் சத்தியம் செய்கிற ராஜாக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும். 31வது ஸ்லோகம் பశ్చాத் பிரவீம்யஹம் ராஜன் ஞாத்வா சத்யேன யந்திரிதம் கிருதே சேத்வாஞ்சிதே பூபா சதா தே வசவர்த்தினி. ராஜாவே, நீங்கள் நான் சொல்லுற விஷயத்தை செய்வேள் அப்படின்னு எனக்கு போத்தியம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுறேன். அதனால என்னோட ஆக்ரகம் சாதிச்சு தருவேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல சத்தியத்தை பண்ணுங்கோ, அதுக்கப்புறம் என்ன வாக்கும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். அப்படி நான் சொல்லுற விஷயத்தை நீங்கள் சாதிச்சு தந்தானாக்கா நீங்கள் சொல்லுறதெல்லாம் நான் கேட்குறேன். 32வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் சஜிதேவி சொல்லுறதும் 2வது லைன் நகுஷன் பதில் சொல்லுறதுமாக்கும். 32வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் பவிஷ்யாமி துராஷாட்வை சத்யமே தத்வஜோ மமா. ஏ தேவேந்திரா, நகுஷராஜாவே, இப்ப இருக்கிற தேவேந்திரா, என்னோட வாக்கு அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு நகுஷன் பதில் சொல்லுறார். அதாக்கும் 32வது ஸ்லோகத்தில் 2வது லைன் அவஷ்யமேவ கர்த்தவ்யம் வஜனம் தவ சுந்தரி. ஏ அழகி, உன்னோட வாக்க உறுதியாக நான் அனுசரிப்பேன். 33வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் நகுஷன் சொல்லுற மாதிரியும் 2வது லைன் சஜிதேவி சொல்லுற மாதிரியும் ஆக்கும். 33வது ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைன் ஷாபாமி சுகுருதேனாஹம் யஜ்ஞதான கிருதேன வை. நான் செஞ்ச தானங்கள் யஜ்ஞங்கள் இதனோடதெல்லாம் சுகிருதத்தால நான் இதா சபதம் செய்யறேன், உன்னோட ஆசை எதுவாயிருந்தாலும் அதை சாதிச்சு தரேன். அதுக்கு சஜிதேவி பதில் சொல்லுறா. அதாக்கு 33வது ஸ்லோகத்தில் 2வது லைன் ஷச்சுவாஜா இந்திரஸ்ய ஹரயோ வாஹா கஜஸ்சைவரதஸ்ததா. இந்திரனுக்கு வாகனமாயிட்டு குதிரைகளும் ஐராவதமும் ரதவும் எல்லாம் இருக்கு. 34வது ஸ்லோகம் கருடோ வாசுதேவஸ்ய யமஸ்ய மகிஷஸ்ததா
ഋഷഭശങ്കരസ്യാപി ബ്രഹ്മണോ വരടാപദേ. വാസുദേവനുക്ക് ഗരുഡനാക്കും വാഹനം, യമനുக்கு மகிஷம் வாகனம், சங்கரனுக்கு ரிஷபம் வாகனம், பிரம்மாவுக்கு ஹம்சம் வாகனம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாகனங்கள் உண்டு. 35வது ஸ்லோகம். மயூர கார்த்திகேயஸ்ய கஜாஸ்ய து மூஷகா இச்சாம்யஹமபூர்வம் வை வாகனம் தே சுராதிபா. இச்சாமி அகம் அபூர்வம் வை வாகனம் தே சுராதிபா. கார்த்திகேயனுக்கு மயிலாக்கும் வாகனம், கணபதிக்கு மூஷிகன் வாகனம். அதனால இப்போதைய தேவேந்திரனா இருக்கிற நகுஷா, உங்களுக்கும் ஒரு அபூர்வமான ஒரு வாகனம் வேணும். அதாக்கும் என்னோட ஆக்ரகம். என்னோடு கணவருக்கு வாகனமாயிட்டு குதிரைகளும் ஐராவதமும் ரதமும் எல்லாம் இருந்தது. இப்போதைய ராஜா நீங்களாக்குமே, இப்போதைய இந்திரன் நீங்களாக்குமே. அப்போ என்னோடு கணவரோடு வாகனங்களை எடுத்து நீங்கள் உபயோகிச்சுட்டு காரியமில்லை. உங்களுக்கு தனியா ஒரு வாகனம் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னாக்கும் என்னோட ஆக்ரகம். அது என்னவாயிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், கேளுங்கோ. 36வது ஸ்லோகம். யன்ன விஷ்ணோர்ன ருத்ரஸ்ய நாசுராணாம் ந ராட்சசாம் வஹந்து த்வாம் மகாராஜா முனய சம்சிதவ்ரதா. மகாராஜாவே நகுஷா, விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் இல்லாதபடி விரதனிஷ்டர்களான ரிஷிகள் முனிகள் உங்களோடு வாகனத்தை தூக்கிண்டு நடக்கட்டும். ஒரு மஞ்சத்துல ஏறி உக்காந்துக்குங்கோம். அந்த மஞ்சத்தை ரிஷிகள் மாமுனிகள் 4 பக்கமும் தூக்கட்டும். 37வது ஸ்லோகம். சர்வே ஷிபிகயா ராஜன் நத்தத்ஹி மம வாஞ்சிதம் சர்வதேவாதிகம் துவாம் வை ஜானாமி வசுதாதிபா. ராஜாவே, நகுஷ ராஜாவே, இந்த மாமுனிகள் எல்லாரும் கூடிட்டு உங்களை மஞ்சத்துல உட்கார வச்சுட்டு தூக்கிண்டு வரணும் என்கிட்ட. அதாக்கும் என்னோட ஆக்ரகம். ராஜாவே, சகல தேவர்களை விட சிரேஷ்டமான ஸ்தானத்திலேயாக்கும் நீங்கள் உட்காந்துருக்கேள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கோ. 38வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சஜி தேவி நகுஷன் கிட்ட சொல்லற மாதிரியும், 2வது லைன் வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லற மாதிரியுமாக்கும். 38வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேன தே தேஜசோ விருத்திம் வாஞ்சாம்யஹமதந்திரிதா. அதனால உங்களோட தேஜஸ் புஷ்டிப்படும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நீங்கள் அப்படி எங்கிட்ட வரணும் அப்படின்னாக்கும் என்னோட ஆசை. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச தஸ்யாஸ்தத்வஜனம் ஸ்ருத்வா பிரஹஸ்ய ஞான துர்பலா. புத்தி இல்லாத முட்டாள் அந்த நகுஷன் சஜிதேவியோடு வாக்குகளை கேட்டுட்டு சிரிச்சுண்டு பதில் சொன்னார். 39வது ஸ்லோகம். மோஹிதஸ்து மகாதேவ்யா கிருதம் மோஹேன தச்சனம் உவாஜ வஜனம் பூபா சம்ஸ்துவன் வாசவ பிரியாம். உடனடியாயிட்டு மகாதேவியால மாயாமோகம் உண்டான நகுஷன் அவனோட புத்திய மயக்கிட்டா.
அதிபராசக்தி. அதனாலேயே அவன் இந்திரனோடு பத்னியான சஜீதேவிய புகழ்த்தி பாடிண்டு இப்படி சொன்னான். அவன் என்ன வாக்கு சொன்னான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். அதனால நகுஷ உவாச்ச 40வது ஸ்லோகம். சத்யமுக்தம் त्वया தன்வே வாஹனம் ருஜிரம் மம கரிஷ்யாமி சுகே சாந்தே வஜனம் தவ சர்வதா. ஏ அழகி, நீ உண்மையாக்கு சொன்னாய். நீ சொன்னபடி ஒரு வாகனம் எனக்கு ரொம்ப பிரியமாயிடுத்துப்போ. அப்படியே ஒரு வாகனத்திலேயே ஏறிண்டு உங்ககிட்ட நான் வரேன். நீ சொன்னபடி நான் செய்யறேன். என்னோட அழகாக்கும் உன்னோட கூந்தலுக்கு, உன்னோட தலைமுடி என்னோட அழகு. நீ சொன்னபடி நான் செய்யறேன் அழகி.